வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் வருணனை வழிவேண்டு படலம். இலங்கையின் அமைப்பையும் இராவணனது துணை வலியையும் அவனது ஆற்றலையும் இலங்கையில் அனுமன் செய்த வீரச் செயல்களையும் விபீஷ்ணனிடமிருந்து கேட்டறிந்த ராமபிரான் மீண்டும் அவனை நோக்கி, பேரறிஞனே, இந்த கடல் நம் கட்டுக்குள் அடங்குமானால் உலகையும் அடக்குவதும் எதிர்த்து வந்த பகைவரையும் வெல்வதும் ஆகியவை நமக்கு முடியாத காரியங்கள் இல்லை. ஆகவே எதிரே தடையாக இருக்கின்ற இந்த கடலை நமது பெருஞ்சேனை கடப்பதற்கான வழிவகைகளை ஆராய்ந்து சொல்க என்று கேட்டார். உடனே விபீஷ்ணன் பெருமானுக்கு பதில் கூறினான். அண்ணலே, மறைந்து நிற்கும் உமது தன்மைகளை கூறினால் இக்கடலும் ஆராய்ந்தறியும். அன்றியும் இது உமது முன்னோர்களான சாகரர்களால் தோண்டப்பட்ட காலத்தில் எழுந்து பரவியதாகும். எனவே இக்கடல் அன்பு கொண்டு நீர் வேண்டும் வரத்தை உமக்கு கொடுக்கும். நீர் இக்கடலை நமது படை செல்லுமாறு இறந்து வழியை வேண்டுவீர். விபீஷ்ணன் சொல்லிய வழியை கேட்டு இது நன்று என்று விரும்பி அவனை கொண்டாடினார் ராமர். பின்பு தமது துணைவர்களுடன் கடற்கரைக்கு சென்றார். அவர் கடற்கரையை அடைந்த போது சூரியன் உதயகிரியிலிருந்து தனது கடமையை செய்வதற்காக புறப்பட்டான். கடற்கரையை அடைந்த ஸ்ரீராமர் சந்திர முறைப்படி அடுக்கிய தருப்பையில் விதிமுறையே கரிய கடலை நோக்கி வருண மந்திரத்தை ஜபித்த வண்ணம் வணங்கி படுத்தார். அவ்வாறு அவர் 7 நாட்கள் வருண பகவானை குறித்து மந்திரம் கூறியபடி தூங்குவோர் போல் இருந்தார். ஆயினும் கடல் கடவுளான வருண பகவான் வெளிப்பட்டு தோன்றி ராமருக்கு அருள் வழங்கவில்லை. அதனால் ராமர் பெரும் கோபமடைந்தார். அவரது தாமரை செங்கண்கள் மிகச் சிவந்தன. மேலும் நெடு நாணை பூட்டிய வில்லை போல் அவரது கொழுவிய புருவத்தின் ஓரங்கள் வளைய பெற்றன. தமக்கு அருள் வழங்காத வருணனின் செயலை கண்டு கோபம் கொண்ட ராமர் எவ்வகையிலும் எவரிடத்திலும் எதையும் ஒருபோதும் வேண்டாத பெரியோர்கள் ஏதோ ஒரு உதவியை நாடி வந்தாலும் அற்பர்கள் தமது அற்பத்தன்மையையே காட்டுவார்கள். அதற்கு தக்கவாறு இந்த கடலிடமும் அற்பத்தன்மை நிறைந்திருப்பதைக் கண்டோம். இது சரியில்லை. இராவணனால் மனைவியை இழந்தவன் நான். இதை எண்ணியே இக்கடல் இவன் வீரன் அல்லன், இவன் இடத்தில் இருப்பதும் பெருமை நீங்கிய அற்பவில்லே என்று இகழ்ச்சி அதிகமாக தோன்ற என்னிடம் இரக்கம் கொள்ளாமல் இருக்கின்றது. உலகத்தில் ஒரு பொருளை பெறுவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. மிகவும் தாழ்வான வழியாகிய இறப்பது என்பதை நாம் கை கொண்டதாலேயே இக்கடல் நம்மை அவமதித்தது. காட்டில் புகுந்து கனிக்காய் கிழங்குகளை உண்டு உடலை வளர்த்தவன் நான் என்று இக்கடல் கேலியாக நினைத்து விட்டது. இப்போது எனது தன்மையை இக்கடலும் தேவர்களும் காணும்படி செய்வேன். இந்த கடலை அம்பு தொடுத்து வற்றடிக்க கூடாது, அது பாவம் என நான் எண்ணி இருந்தேன். இனி அப்படி இல்லை. என்னை அலட்சியம் செய்த கடல் 7 வெந்து போகவும் பஞ்ச பூதங்களும் எனக்கு அஞ்சு என்னிடம் வந்து தம் உயிருக்கு அபயம் கேட்டு செல்லவும் எனது சேனை வீரர்களான வானரர் தமது பாதங்களால் இலங்கையை நோக்கி மிக்க மகிழ்ச்சி நிறைந்த மனதை உடையவராய் நடக்கவும் இனி நான் இக்கடல் மேல் அம்பு தொடுப்பேன். தோற்றத்தை கொண்டு ஒருவரை எடை போடுவது என்பது இவ்வுலகத்தவரின் தன்மை. அத்தன்மையையே என்னிடத்தில் வருணனும் கொண்டான். காட்டில் வாழ்ந்து காய் கனி கிழங்குகளை உண்டு மனையாளையும் இழந்து நிற்கும் இவன் சிறுவன் என்று எண்ணி என்னை அவமதித்தது இக்கடல். இதோ என் அம்புகளால் இக்கடலுக்கு எனது தன்மையை தெரிவிக்கின்றேன் என்று ஆவேசத்துடன் மொழிந்தார். பின்பு ராமர் மனவடக்கத்தை விட்டு ஊழி காலத்தில் சீறுகின்ற சூரியன் போல மிக்க உக்கிரம் கொண்ட முகத்தோடு வில்லை தருக என்று லக்ஷ்மணனிடம் கேட்டார். லக்ஷ்மணன் உடனே வில்லையும் அந்த வில்லில் பூட்டுவதற்கான அம்புகளையும் ராமரிடம் தந்தான். வில்லை வாங்கிய ராமர் அதன் நாணியை லேசாக சுண்டிவிட்டார். அக்கணத்தில் பேரொளி எழுந்தது. ஸ்ரீராமபிரான் பின்னர் வில்லில் நாணேற்றி கடலை நோக்கி அம்புகளை தொடுத்தார். அதனால் கடலில் உள்ள மீன்களும் நாகங்களும் மலைகளும் விறகாகவும் மற்றும் உள்ள யாவும் வெந்து மேலே தீ பரவும் அக்கடல் நீர் நெய்யாகவும் ஆக அக்கடல் வளைந்த அக்கினி குண்டம் போல ஆயிற்று. ராமபானங்கள் 7 கடல்களையும் நெருப்புடனே கூடிய புகையால் நிரப்பிவிட்டு
அக்னி சுவாலைகள் போல் சினந்து எழுந்து ஓடி சக்கரவாள மலைக்கு அப்பக்கத்தில் உள்ள இருளையும் அழித்தன. ராமபானங்கள் கடல் நீரில் பாய்ந்ததால் நெருப்புடனே இடி விழுந்தது போல உயிர்நிலையில் எரிப்பட்ட சுறா மீன்கள் மயங்கவும், வானுலகத்து கற்பக மரங்கள் தீந்து போகவும் கடலின் நீர்த்துளிகள் வானத்துக்குள் சென்றன. மேலும் ராபமானங்களால் 7 உலகங்களும் அவற்றில் வாழ்பவரும் 7 கடல்களும் 7 குல பருவதங்களும் அடைந்த இன்னலை விவரித்து சொல்ல முடியுமா? கடைசியாக ராமபிரான், இதனால் உண்டாகும் துன்பத்தை பற்றி நான் இப்போது நினைக்கப் போவதில்லை. இனி வருணனை இங்கே விரைந்து வரச் செய்வேன் என்று சொல்லி சீற்றத்துடன் பிரம்மாஸ்திரத்தை தொடுக்கத் தொடங்கினார். அதை கண்ட தேவர்கள் அச்சமடைந்தார்கள். மேக கூட்டங்கள் பேரொளி செய்தன. வருணன் வாய் உலர்ந்து போய் கதறத் தொடங்கினான். உலகத்தில் உள்ள நதிகள் யாவும் தூர்ந்து போயின. அக்னினை உயர்தினை என்னும் 2 வகை பொருட்களில் எவை இனி பிழைத்தன என்பதான ஒரு அச்சத்தால் திக்குகள் யாவும் ஆலோசனை கொண்டன. அப்போது அண்டத்தின் அடிக்கு அப்பால் இருக்கின்ற ஆவரண கடலும் கொதித்து போயிற்று. 7 கடல்களின் செய்கையை பற்றி இனி சொல்வதால் என்ன பயன் இருக்கின்றது? சிவனது சடைமுடியில் ஆதினால் தொட்டு இனிது தங்கியிருப்பவளான கங்கையும் வெப்பம் தாங்காது துடித்தால் பிரம்மனது கமண்டலத்து நீரும் குறுகுருவென்று கொதித்தது. தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.